ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். தப்பி தவறி கூட இந்த தப்பை செஞ்சிடாத. இங்க என் மூச்சு நின்று போச்சுன்னா அங்க உன் புருஷன் மூச்சு நின்று போயிடும். எங்க அம்மா பாதியில விட்டுட்டு போன வேலையை நான் இப்ப முடிச்சு வைக்க வந்திக்க. உங்களை அழிக்காம விட மாட்டேன். நான் வம்சத்தை அழிப்பேன். சிங்கிக்காட சக்தியை நான் தட்டி எழுப்புவேன். அந்த கொலுசை அவங்களோட பாதங்கள்ல அர்ப்பணிச்சுட்டு 9 மாணிக்கத்திட சக்தியும் தட்டி எழுப்புவேன். ராட்சச காலம் முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. கொலுசை என்கிட்ட ஒழுங்கா கொடுத்துரு. தரமாட்டேன். அப்படியா? தரமாட்டியா? அப்ப சரி, இப்ப முடிவு உன் கையில தான் இருக்குதா? உன் நாக வம்சமா இல்ல உன் புருஷனா? கொலுசை கொண்டு போ, உன் நாக வம்சத்தை காப்பாத்து. இல்லைன்னா அந்த கொலுசை என்கிட்ட கொடு, உன் புருஷனை காப்பாத்து. நீங்கள் செய்கிற சின்ன தப்பு கூட இந்த நாகலோகத்தை புரட்டி போட்டுரும். அதை நீங்கள் கனவுல கூட நினச்சிக்க மாட்டீங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட அந்த கொலுசை கொடுத்துருங்க. அப்பாவை காப்பாற்றுங்க. நாகலோகத்துக்கான இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன். ஜெயிக்கிறதோ தோக்குறதோ என்ன பொறுத்து விஷயம். நீங்கள் எப்படியாவது அப்பாவை காப்பாற்றுங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட அந்த கொலுசைனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதை வச்சு முயற்சி செய்ய அன்மோல்ட உதவி தேவை. அன்மோலும் ஊர்வசியும் நம்மளோட கஸ்டடியில தான் இருக்காங்க. அப்புறம் ராட்சச காலம் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் மீதிக்கு. நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். அன்மோல் அன்மோல் எங்க? இந்த டைம்ல அவன் எங்க தானே இந்திக்கணும்? நம்ம வம்சத்தின முக்கியமான ஆளாச்சு அவன். இன்னும் ராட்சச காலம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். இந்த அன்மோல் அதுக்குள்ள எங்க போனா? அவளோட சேர்த்து நீயும் அழிஞ்சு போயிருவ சீமா. நீ வேண்டா பாரு, நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீ தோத்துட்ட. இந்த பூஜை கண்டிப்பா நடக்காது. அன்மோல் இங்க வரவே மாட்டா. ஆமா, அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்க? எல்லாம் எங்க பிளானிங் பண்ணிதான் நடந்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு பதிலாக பிரதாவும் பிரார்த்தனாவும் போயிருக்காங்க தன்னுடைய நாகமணியும் கொலுசையும் எடுக்கிறதுக்காக. கண்டிப்பா அவங்க மீட்டு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த முறை ஜெயிக்க போறது தீமை இல்லை, உண்மைதான் ஜெயிக்க போகுது. நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன தடுத்து நிறுத்திடலான்னா? அன்மோல், இவங்க என் அம்மாவையும் குருவையும் கொண்டுட்டாங்க. இந்தா, இந்த கொலுசை வாங்கிக்க. சிங்கிகா பாதத்துல அர்ப்பணிச்சிடு. நாகமணிக்கத்திலே சக்தியை தட்டி எழுப்பு. அப்புறம் அந்த சக்தியெல்லாம் உனக்கு கிடைச்சிடும் அன்மோல். போமா அன்மோல், ஃபாஸ்டா போ. என்ன நடக்குது? ஏன் ஷிங்கிக்காட சக்தியை தட்டி எழுப்ப முடியல? 9 மாணிக்கம், அந்த திவ்ய கொலுசு எல்லாமே இருக்குதே. எல்லாமே தான் இங்கி, ஆனா அது போலி நாகமணி. உண்மையான நாகமணி ஏன் கையில இருக்கு. ரிஷப் குணமாயிட்டானா? ஆனா அந்த நாகமணிக்கு அவன் கைக்கு எப்படி போச்சு? இனிமே என்ன ஆனாலும் சரி, இந்த நாகமணி எதிரிங்க கைக்கு போக விடவே மாட்டேன். நான் உயிரோட இருக்க காரணமே இந்த நாகமணி தான். தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாகமணிக்கும் கிடைக்கும். சேஷ நாகனிக்கு மட்டும்தான் கிடைக்கும். பிரார்த்தனா, இந்த நாகமணிக்கு தான் உன்னை தொப்புள்ள வச்சுக்க.
அப்புறம் இந்த ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணு. பிரார்த்தனா, பிரார்த்தனா, அம்மா, அப்பா, அவளை தடுத்து நிறுத்துங்க. என் கையை விடு. அம்மா, நான் உங்களோட அன்மோல் தான். நீங்க தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எடுத்து வளர்த்தீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் விட்டுருங்கம்மா. நான் உங்களுடைய சொந்த அன்மோல் தான். அம்மா, லவ் யூ மாம். நான் பார்க்க எப்படி இருக்க? ரொம்ப கியூட்டா இருக்கு. யாரு கண்ணும் உன் மேல படக்கூடாது. மாம், அந்த சக்திகளை தட்டி எழுப்பி மொத்தமா எனக்கு கொடுத்துரு. பிரார்த்தனா, வா. ஆனா எங்க எங்கண்ணா எங்கண்ணா பார்த்தல இந்த வித்தியாசமான கொலுசை சேஷநாகினி தான் போட்டுக்குவா. சிவந்த சலங்கையிலேருந்து உருவான இந்த சலங்கையில் ஏராளமான சக்திக்கு அதெல்லாம் தெரியும். இதில் சக்தியால் தான் நம்ம சிங்கி கடை சக்தியை தட்டி எழுப்பலாம். வா, அந்த கொலுசை வச்சிரு. சொல்கிறத கேளு ஊர்வசி, அதுக்கான டைம் இது இல்லை. சிங்கிக்காவை தட்டி எழுப்புறதை விட முக்கியமாக நம்ம இன்னொருத்தரை தட்டி எழுப்பி ஆகணும். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. சிங்கிக்கா உண்ட குலதெய்வம். நான் எதையும் மறக்கல ஊர்வசி. ஆனா இந்த நிமிஷம் இந்த கொலுசு தேவைப்படுறது இவங்களுக்கு இல்லை, வேற ஒருத்தவங்களுக்கு. நாம வேற இடத்துக்கு போய் ஆகணும். எங்க? யார் இங்க வரணுமோ? யாரு? அவ இங்க வந்துகிட்டீக்கா. யாரு வந்துகிட்டீக்கா? அவளை பார்க்க தான் நாம இப்ப போய் ஆகணும். அவளை சந்திக்க வேண்டிய டைம் வந்துருச்சு ஊர்வசி. வா வா. பிரதா, நீ இங்கேருந்து கிளம்பு. வேணாம், நான் பிரார்த்தனாவை இங்கே விட்டுட்டு நான் வரமாட்டேன். இப்போ பிரார்த்தனாக்குள்ள 9 நாகமணிக்கத்துடைய சக்தி ஐக்கியமாகி அவளால் அந்த சக்தியை தாங்க முடியாமல் தடமாடுறா. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்போ நாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த நெருப்பில் அவள் சுட்டெறிஞ்சி செத்து பெற்றுருவா. நீங்கள் எனக்காக நிற்காதீங்க, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போயிடுங்க. பிரார்த்தனா, இல்லைம்மா, உன்னை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். இந்த 9 நாகமணிக்கத்தை விட பெரிய சக்தி இன்னும் நீக்கி அப்பா அம்மாட அன்பு. அப்பா அம்மாட தன் பொண்ணுக்காக கலங்கம் இல்லாத அன்பு. இதுதான் நம்மளோட முடிவு. அப்படின்னா நம்ம ஒன்னா இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நாகராஜ் சாக்ஷுக்கு எங்களோட பணிவான வணக்கம். நாங்கள் அந்த நாகமணிக்க சக்தியோடு எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி நம்ம உயிரோடாக வந்தோம்? உன் பொண்ணுக்காக இருக்கிற உன் மனசில் கலங்கமற்ற அன்பு. உண்மையை சொல்லணும்னா அம்மா அப்பாட அந்த அன்பு தான் அந்த 9 நாகமணிக்கத்தை தன்வசப்படுத்துகிற சக்தியை கொடுத்திக்கி. நீங்கள் 3 பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் பொண்ணுக்கு சரியாகிடும்ல? அவன் நல்லா தான் இருக்கா பிரதா. ஆனால் நீ இப்போது அந்த 9 நாகமணிக்கத்தையும் ஆவாகனம் செய்யணும். அந்த 9 சக்திகள் பிரார்த்தனோட உடம்புக்குள்ளைக்கு அவங்க இவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா தான் இவளால் திரும்பி வர முடியும். இயற்கையின் 9 அதிசய நாகங்களே,
நான் உங்களோட சக்தியை பணிவன்புடன் வணங்குகிறேன். உங்கள் சக்திசாலியான மகா நாகமணிக்கங்களை வணங்குறேன். உங்கள் அத்தனை பேரையும் ஆவாகனம் செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு பூஜை செய்கிறேன். வாங்க வந்து என் பொண்ணை காப்பாற்றுங்க. அவளுக்கு சுயநினைவை கொடுங்க. அவளுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவள் உங்களை சரணடைய காத்திருக்கா. சகல நாகங்களும் ஒன்றா வரும்படி நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட கோடான கோடி வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் சேஷநாகனிடம் வணக்கம்.